இந்த பிரபஞ்சம் என்னுடைய கனவு மட்டுமே. நான் ஒருவன், பல முகங்களைக் கொண்டவன். எகோஹம் பஹுஷ்யாமி. நான் ஹரி, தாங்கள் ஹரன். வாழ்க்கையின் இரு பாகங்கள். ஆதலால் தங்களை மனமாற வணங்குகிறேன். நானும் உங்களை வணங்குகிறேன். என்னை தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானை அடைவதற்கு முன் நாராயணரை அடைய வேண்டியதாயிருக்கும். நாம் ஓர் சக்தியின் 3 ரூபங்கள். பிரபஞ்சத்தை நிர்மாணிப்பது, அதை இயக்குவது, அழிவையும் கட்டுப்படுத்துபவர்கள். பிரம்மதேவா, தாங்கள் பிரபஞ்சத்தை உருவாக்குங்கள். மானுடர்களை நல்வழிப்படுத்த, சரியான மார்க்கத்தை காட்ட வேதங்களை உருவாக்குங்கள்.
செல்வத்தின் தேவி லக்ஷ்மிக்கு நாராயணனின் வணக்கங்கள். வணக்கம் நாராயணரே. ஒரு குறிக்கோளோடுதான் நீங்கள் என்னை அழைத்திருப்பீர்கள் என்று தெரியும். உங்களுடைய அந்த குறிக்கோளில் என்னால் தங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? உங்களால் நிச்சயம் முடியும். இந்த பயணத்தில் தாங்கள் என்னோடு சேர்ந்து பயணிப்பீர்கள். பிரபஞ்சத்தின் தேவைகளை உருவாக்க வேண்டும். எங்கெல்லாம் செல்வத்தின் அவசியம் உள்ளதோ அங்கு அதை உருவாக்கி இப்பிரபஞ்சத்திற்கே தாங்கள் அர்த்தமளிக்க வேண்டும். அதற்கான மதிப்பை உருவாக்குங்கள். நான் வார்த்தையை வழங்கினால் தாம் உணர்வுகளை வழங்குங்கள். நான் பார்வையை வழங்கினால் தாங்கள் பாதையை வழங்குங்கள். எங்கு செல்கிறீர்கள் தேவி? என் கடமையை நான் நிறைவேற்றப் போகிறேன். ஆனால் அதற்காக தாங்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஓர் இடத்தை விட்டு வேறிடம் போவது என் விதி. காரணமில்லாமல் என்னால் ஓரிடத்தில் இருக்க முடியாது. மிகவும் அழகான காட்சி அல்லவா? இந்த சுகம், இந்த ஆனந்தம், இதற்கு காரணம் தாங்களே தேவி. அதை தடுத்து நிறுத்துங்கள். உங்களைத்தான் நாராயணரே. ஏன் இப்படி செய்தீர்கள் நாராயணரே? இதுவே எமது கடமை. சமநிலை. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு உயிரினமும் ஒன்றை மற்றொன்று இரையாக கொண்டே வாழும் தேவி. அதற்காக இந்த சின்ன பறவைகளோடு சமநிலை போய்விட்டதே. இதற்கென்ன செய்வீர்கள்? அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரே நொடியில் அவர்கள் சந்தோஷம் அனைத்தையும் சோகமாக மாற்றிவிட்டீர்களே.
மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் என்ன வேறுபாடு தேவி? இரண்டும் ஒன்றே. ஒன்றில்லாமல் மற்றொன்றுக்கு எந்த மதிப்பும் இல்லை. எப்படி பிரகாசமும் இருளும் ஒன்று மற்றொன்றை சார்ந்துள்ளதோ, வெள்ளை நிறத்திற்கேற்றவாறு கருப்பு நிறமும் தேவை. ஆதிக்கு அந்தம் தேவை. சேர்வதற்கு பிரிவு வேண்டும். அத்துடன் சமநிலைக்கு இது அவசியம் தேவை. இந்த பறவைகளோட தவறு என்ன நாராயணரே? இவர்களிடமிருந்து தாயின் பாசம் பறிக்கப்பட்டு விட்டது. கஷ்டமும் வலியும் தேவைதானா? தங்களை பொறுத்தவரை இவர்களின் மகிழ்ச்சி பறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் என்னை பொறுத்தவரை அவர்களின் புதிய பயணம் தொடங்கிவிட்டது. தங்களுடைய இறக்கைகளை விரிப்பதற்கான வாய்ப்பு வந்துள்ளது. தங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் வாய்ப்பு. மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தின் பயணத்தில் சமநிலையை உருவாக்குவதே நம் கடமை. மகிழ்ச்சியை பெற அதற்கான வலியையும் தாங்க வேண்டும். இது உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் நான் இதை ஏற்றுக்கொள்ள மிகவும் வருத்தப்படுகிறேன். இந்த சமநிலை, இந்த குறிக்கோள் விஷயங்கள் என்னால் ஏற்க முடியாது. வலி, சோகம், வருத்தத்தின் நடுவில் என்னால் இருக்க முடியாது. அஜானன அசுரன் வாழ்க! அண்ணன் அயக்ரீவர் எங்கே? புஜங்கனே! உன்னுடைய அண்ணன் எப்படி இறந்தானோ அதே போல் நீயும் இறக்கப் போகிறாய். இந்த அயக்ரீவனை ஒருவனால் கொல்ல முடியுமானால் அது இந்த அயக்ரீவனால் மட்டுமே முடியும். அஜானன அசுரனே, விஷ்ணு உலகத்தை பற்றிய செய்தி என்னவென்று சொல்.
நிலையற்ற நிலைமை உருவாயிருக்கு, பிரச்சனை உருவாயிருக்கு. பிரச்சனையா? சமநிலை மற்றும் நியாயத்தை செய்வதாகச் சொல்லி அசுரர்களாகிய நமக்கு அநியாயம் செய்த அந்த நாராயணருக்கு பிரச்சனையா? சந்தோஷம். இதை கேட்பதில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாண்ணா, நாராயணருக்கும் லக்ஷ்மிக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடு உருவாயிருக்கு. கருத்து வேறுபாடா? தேவர்களும் சொர்க்கமும் நாராயணருக்குரியது, பூமி மனிதர்களுக்குரியது, மனிதர்களோ நாராயணருக்குரியவர்கள். பிறகு செல்வம் லக்ஷ்மிக்குரியது, அந்த லக்ஷ்மியும் நாராயணருக்குரியவள். போதும். நான் நினைப்பது என்னவென்றால், இப்போது லக்ஷ்மிக்கு புதிய நாராயணர் தேவை. அந்த புதிய நாராயணர் நானாகத்தான் இருப்பேன். அயக்ரீவர், எனக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தால் போதும். ஒரு சிறிய வாய்ப்பு. சமநிலைக்காக, குறிக்கோளுக்காக இது இருந்தாலும் என்னால் ஏற்க முடியாது. மகிழ்ச்சியை அடைய அதற்கான வலியை தாங்க வேண்டும். இந்த வலி, சோகம், வருத்தத்தின் நடுவில் என்னால் இருக்க முடியாது. மகனே, இன்றைக்கு புனிதமான ஏகாதசி நாள். கடவுளுக்கு பூஜை செய்து அவரை தியானத்திலிருந்து நாம எழுப்பணும். அது என்ன பலகாரம்? இல்லப்பா, அது சாப்பிட முடியாது. அது சாலிகிராம், நாராயணரோட அம்சம். துஷ்டர்களை நெருங்க விடாமல் பாதுகாக்கும்.
எல்லா மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், திறமை, இன்னும் நிலையான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார்கள். சந்தோஷம் என்றால் என்ன? ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அது அடையும் போது கிடைக்கும். இல்லை என்றால் அடைந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது கிடைக்கும். பின்பு திறன். திறன் என்றால் என்ன? என்ன கனவுகளை கண்டாயோ சக்தியோடு அந்த கனவுகளை கண்டால் பலனுண்டு. இல்லையெனில் அந்த கனவில் கிடைக்கும் சக்தியை உங்களோடு சேர்த்து மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும். பின்பு சமநிலை, நிலையான வாழ்க்கை. நாம் மற்றவர்களுக்கு சரிசமமாக இருப்பதா, இல்லை மற்றவர்கள் நமக்கு சரிசமமாக இருப்பார்களா? இதற்குள் இருக்கும் வித்தியாசம் தெரிந்துவிட்டால் உங்களுக்கும் சமநிலை புரிந்துவிடும். சந்தோஷம், திறன், சமநிலை அடைவதற்கான ஒரே வழி ஒன்று மட்டும்தான், அன்பு. ஓர் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய அன்பை எல்லா இடங்களிலும் பயன்படுத்தினால் அவர்களுக்கு சந்தோஷம் நிச்சயம் கிடைக்கும். ஏனென்றால் யாவரும் கெட்டவர் இல்லை அல்லவா? ஆகையால் உங்கள் அன்புதான் உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில் அதை எதிர்கொள்ள வேண்டிய தைரியத்தை கொடுக்கும். ஒன்று ஞாபகம் இருக்கட்டும், பலவீனமாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் எப்பொழுதும் சக்தி தேவைப்படும். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைய வேண்டுமென்றால் அன்பு மட்டுமே போதுமானது. அன்போடு எல்லாரையும் ஏற்றுவிட்டால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சமநிலை கிடைக்கும். நமோ லக்ஷ்மி நாராயணா.